ஒரு 10 ஆட்டோ பே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு எல்லாத்தையுமே ஆட்டோ பே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு சர்வீஸ் எடுத்தீங்கன்னா XRY பேங்க் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சர்வீஸ்க்கு அப்ரோச் பண்ணுவீங்க. அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. அது லீகலாவே மேண்டேட் பண்ணிடுறாங்க. அவங்க நம்மளால கொஸ்டினே பண்ண முடியாது. நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் கேஸ் போடுறேன், கன்சியூமர் போறீங்க அப்படின்னா அவங்க வந்து போர்ட்டல நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. அவங்க இவன் பேசி சரி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீங்க கேஸ் போல அலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ ஆட்டோ பேங்கிறது வந்து நீங்க எப்போதுமே நீங்க ஒரு சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து சர்வீஸ் 1 மந்த் எடுக்கிறீங்களா, முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஜிபேல ஆட்டோ பேவை ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடுங்க. இல்லங்க இசிஎஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா கன்சர்ன் பேங்க்குக்கு போயிடுங்க. பேங்க் போயிட்டு நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு இந்த இசிஎஸ் வந்து கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் மேண்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணணும். அவங்க கேட்பாங்க, லோன் எடுத்திருந்து பணம் கட்டினா மட்டும் தான் நீங்க லைபிள். எந்த சர்வீஸ்க்கும் நீங்க லைபிளே கிடையாது. அது ஒரு ஃப்ராட் தான். ஆனா நிறைய பேர் இந்த ஃப்ராட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. லோன் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா லோன் பண்ண உடனே நீங்க பேங்க்ல போய் சப்மிட் பண்ணுங்க. லோன் முடிஞ்சிச்சு, எனக்கு இன்னும் வந்து இசிஎஸ் வந்து புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பேங்கே வந்து உங்க இமேண்டேட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்க லைபிள் கிடையாது. இந்த மாதிரி நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பேங்க் கிட்ட போய் நீங்க கன்சர்ன் ரெக்வெஸ்ட் மேனேஜரை பார்த்துட்டு எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களோட இசிஎஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்க இசிஎஸ் வந்து நீங்க பணமே வாங்காம கூட இசிஎஸ் வந்து சர்வீஸ் ஆக்டிவேட் ஆனா கூட உங்க சிபில் வந்து அஃபெக்ட் தான் ஆகும். அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப கன்சர்னான விஷயம். இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் பார்க்க மாட்டீங்க, 25 வருஷம் 200 ரூபாய் போனா எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க.